Hi students, இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம். பட் இதுல கொஞ்சம் என்ன வரும் அப்படின்னா மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட்ஸ் வரும். ஸோ என்ன டவுட்ஸ் வரும் அப்படின்னா என்ன இங்க கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அது எப்படி பண்றது அப்படின்றத. ஸோ நார்மலா சிம்பிளான ஒரு பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்க ப்ரோக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும். ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நம்ம இங்க என்ன பண்ணலாம், எந்த வேல்யூஸும் நம்ம இங்க வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ அதுலயே ஆல்ரெடி இருக்கு கேரக்டர். சி இஸ் ஈக்குவல் டு ஒரு கேரக்டரை பாஸ் பண்ணிருக்கோம், டாலர் சிம்பிள். தென் p is equal to நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 5 பண்ணிருக்கோம். ஸோ பிரிண்ட்ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா கேரக்டர் இன்டூ 10. ஸோ கேரக்டர் அப்படின்றது இட்ஸ் அ ஸ்ட்ரிங். அது எதுல இருக்கு, ஸ்ட்ரிங் இன்டூ 5. ஸோ இது நார்மலா என்ன ஆப்ரேஷன் பண்ணிருக்கோம், நம்ம ரெப்ளிகேஷன் ஆப்ரேட்டர். நார்மலா நம்ம ஸ்ட்ரிங்ஸ்ல படிச்சிருக்கோம் தெரியுமா, ரெப்ளிகேஷன் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ ரெப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இதுல ஸ்ட்ரிங்லயும் ஒரு இதுல இன்டீஜர்லயும் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலா நம்ம கொடுத்திருக்க சிம்பிள 5 டைம்ஸ் என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் அந்த ரெப்ளிகேஷன் ஆப்ரேட்டரோட வேலை. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறதும் அதே ப்ராசஸ் தான். சரியா? ஸோ செகண்ட் லைனுக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம கேரக்டர் நம்மளே பாஸ் பண்ணிருக்கோம். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன கேரக்டர் பாஸ் பண்ணிருக்கோம், அட். அண்ட் தென் டி இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பாஸ் பண்ணிருக்கோம், 10. ஸோ இதுவும் சேம் அஸ் ப்ரீவியஸா ஃபங்க்ஷன் கால்ல பண்ண மாதிரி தான், அட் இன்டூ 10. ஸோ இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ அட் எத்தனை டைம்ஸ் வரும், இங்க வந்து 10 டைம்ஸ் வரும். ஓகே, 5, 6, 7, 8, 9 and 10. தென் தேர்ட் இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா we have just passed the value. இது என்ன பண்ணிருக்கோம், இன்டீஜரா தான் பாஸ் பண்ணிருக்கோம். அப்ப c is equal to 65 இருக்கும். தென் p is equal to 5 இருக்கும். இங்க இருக்கிறது ரெண்டுமே என்னது, இன்டீஜர் தான். இங்க கொடுத்திருக்க ரெண்டுமே என்னது, இன்டீஜர் தான். ஸோ இன்டீஜரா நம்ம நார்மலா மல்டிபிளிகேஷன் பண்ணுவோமா, ஸோ நார்மல் மல்டிபிளிகேஷன் தான். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், நார்மல் மல்டிபிளிகேஷன். ஸோ நார்மலா மல்டிபிளிகேஷன் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 65 into 5, 5 5s are 25, balance 2, 5 6 are 30, plus 32. ஸோ நம்ம கிடைக்க போற அவுட்புட் என்ன, ஜஸ்ட் 325. அந்த அவுட்புட் அப்படியே என்ன பண்ணிட வேண்டியதான், பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இது நார்மலா போட்டாச்சு. ஸோ இந்த இடத்துல இப்படி கொடுத்திருக்காங்க. ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் கேரக்டர் ஃபங்க்ஷன்? இந்த ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஸ்ட்ரிங்ஸ்ல. ஸோ இந்த கேர் அப்படின்னா நம்ம கொடுக்குற டெசிமல் வேல்யூ. ஓகே, நம்ம கொடுக்குற டெசிமல் நம்பருக்கு appropriate alphabet value, that is ASCII value. அப்படின்னா ASCII value, it will give you the ASCII value. Okay, it will give you the ASCII value. So இந்த 65 ஓட ASCII value என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேபிட்டல் லெட்டர் A. ஓகே, ஸோ நமக்கு கொடுக்கிற ஒரு இன்டீஜரோட நார்மலா எந்த இன்டீஜர் நம்பர்ஸ் கொடுத்திருந்தாலும் அந்த இன்டீஜர் நம்பர்ஸோட ASCII வேல்யூவை கொடுக்கறதுக்கு யூஸ், அதோட யூஸ் தான் என்னது, இந்த கேர் ஃபங்க்ஷன். இங்க 65 கொடுத்துருக்கோம். ஸோ 65 ஓட ASCII வேல்யூ என்ன அப்படின்னா கேபிட்டல் A. ஸோ அப்ப பாஸ் பண்றது C is equal என்ன, எதை பாஸ் பண்ணிருக்கோம், கேபிட்டல் A பாஸ் பண்ணிருக்கோம். P க்கு எதுவுமே பாஸ் பண்ணல. ஸோ அங்க என்ன வேல்யூ இருக்கும், 5. ஸோ அப்ப என்ன பண்ணிருக்கோம், ஸ்ட்ரிங் அகைன் இன்டீஜர். அப்ப இது என்ன பண்ணும், அந்த A அப்படின்றத எத்தனை டைம்ஸ் எழுதும், 5 டைம்ஸ் எழுதும். ஓகே, ஸோ இப்ப அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். எஸ், ஸோ டாலர் சிம்பிள் வந்து 5 டைம்ஸ் வந்திருக்கு, அட் 10 டைம்ஸ், தென் 325, தென் 5 டைம்ஸ் C. ஸோ இங்க இருக்குள்ள நார்மலா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது எதுல பண்ணிப்போம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குல்ல, ஸோ என்னடா கேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் அந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த கேர் ஃபங்க்ஷன் என்னத்தோட யூஸ், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தட் கேர் ஃபங்க்ஷன் அப்படின்றது. இதுல இன்னொரு ஃபங்க்ஷன் நமக்கு இருக்கு, ORD, ஆட். ஆட்னா என்னன்னா ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கேரக்டர்ல இருந்து ASCII வேல்யூ, இன்டீஜர் ASCII வேல்யூ என்ன பண்ணும், இட் வில் ரிட்டர்ன். ஸோ அந்த ரெண்டுமே நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ அந்த இடத்துல ப்ரோக்ராம்ஸ் அது கொடுத்துருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டா அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு மோஸ்ட்லி கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.